டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னா கான்ஸ்டிபேஷனுங்க, அதாவது மலச்சிக்கல். இதை பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய அதை ஃபாலோவும் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கூட எனக்கு ரிசல்ட் வரல சார். ஒரு நாள் அதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு, திரும்பவும் பழைய மாதிரியே அது வந்துடுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம சித்தர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒன்று மனச்சிக்கல், இன்னொன்று மலச்சிக்கல். நீங்கள் எந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகிட்டு அதில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய சிக்கல் அந்த பிரச்சனையை தொடங்கியிருக்கும். அதே மாதிரி உங்கள் உடலில் எந்த பிரச்சனை ஆரம்பமாகுது அப்படின்னாலும் அதோடைய முதல் புள்ளியார் சூழல் எங்கேருந்து அப்படின்னா உங்களுடைய மலச்சிக்கல் இருந்தால் தொடங்கும். இப்போது இந்த மலச்சிக்கல் ஏன் இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இயற்கையான முறையில் சாதாரணமாக உங்களுக்கு காய்கறி கடையில் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இதை சர்வசாதாரணமாக சரி பண்ணிக்கலாம். இந்த மலச்சிக்கல் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த மலச்சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்று குடல் பகுதி அதிகமான வெப்பம் உண்டாகும். அதனால எப்படி மலச்சிக்கல் வரும்? இந்த வெப்பமும் நான் என்ன பண்ணணும்? இந்த வெப்பமானது உங்க உடம்புல நீங்க சரியா தண்ணி குடிக்கல அப்படின்னா அந்த மலத்தை வெளியே தள்ளுறதுக்காக அதுல ஒரு வழவழப்பு தன்மையும் அதுல கொஞ்சம் நீரையும் வச்சு உடல் வெளியே தள்ளும். அதை மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இன்டெஸ்டைன் மொபிலிட்டின்னு சொல்லிட்டு. அதை வெளியே தள்ள முடியாம அந்த தண்ணியை நீங்க சரியா தண்ணி குடிக்காததுனால அந்த தண்ணியை அது அதிகமா உறிஞ்சி எடுத்துரும். அந்த தண்ணியை உறிஞ்சி எடுத்ததுனால உங்களுடைய ஸ்டூல்ஸ், அதாவது மலம் சொல்லக்கூடிய அது இறுகி கடினமாயிடும். இது இறுகி கடினமானதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் மலம் ஆல்ரெடி இவங்க மலம் கழிக்கிறதே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை தான். நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை மலம் கழிக்கணும்னாங்க. பட் இவங்க 2-3 நாட்கள் ஒரு முறை தான் மலமே கழிக்க முடியும். அப்படி போற அந்த மலம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கத்தன்மையா இவங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதை வெளியேற்ற முயற்சி பண்ணுவாங்க. இது மலச்சிக்கலா மட்டும் இல்லாம இப்படி அதிகமான ப்ரெஷர்ல ரொம்ப நாள் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபிஸ்டுலா, பைல்ஸு, ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான தொந்தரவுகளை கொண்டு கொடுத்துரும். இது மட்டும் இல்லாம இதே உஷ்ணம் பார்த்தீங்கன்னா வாயில துர்நாற்றம், வாயில புண்கள் போன்றவற்றையும் கொண்டு வந்துடும். அதோட நின்றோமா அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதாவது அங்கங்க தடிப்பா வீங்கிறது, ஒரு அரிப்பு மாதிரி வர்றது. அந்த அரிப்பு ஒரு மாதிரி கருப்பு கலரா மாறி வெள்ளையும் கருப்புமா மாறின மாதிரி அதில் தண்ணி வடிகிற மாதிரி ஆயிடும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் மலச்சிக்கல். எப்படி சார் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் விட ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நீங்க இப்போ நைட்டு சாதம் வடிக்கிறீங்க, ஒரு பாத்திரத்துல சாதம் வடிச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கும். அந்த மிச்சத்தை நீங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுறீங்க, தண்ணி ஊற்றாம கூட மூடி வச்சிடுறீங்க. அந்த சாதம் கெட்டு போச்சு. அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு கெட்ட வாயு ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வரும். அதே மாதிரி உங்கள் வயிறுக்குள்ள இந்த மலச்சிக்கல்னால சரியா ஜீரணமாகாத பொருட்கள் நிறைய இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கெட்ட வாயு ஒன்றத்தை உள்ளுக்குள்ள உற்பத்தி பண்ணிடும். இந்த கெட்ட வாயு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய குடல்ல போயிட்டு சேர ஆரம்பிச்சிடும். அப்ப நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு உப்பசமா இருக்கு, வயிறு திம்முன்னு ஆயிடுது, சாப்பிடவே முடியல என்னால. ஒரு தோசை சாப்பிட்டாலே, இல்லை சின்னதா ஏதாவது ஒரு ஸ்வீட், சும்மா டயபெட்டிக் பேஷண்ட் இல்லாதவங்களுக்கும் சொல்றேன், சின்னதா ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டேன்னா கூட வயிறு உப்பசமா தெரியுது, வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு, ஆனா நிறைய சாப்பிடவே இல்லை
அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் இந்த மலத்திலேருந்து வரக்கூடிய கெட்ட காற்று உங்களுடைய குடல் முழுக்க தேங்கி நின்றுடும். குடல் முழுக்க மட்டும் தான் தேங்குமா அப்படின்னா அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து முதுகில் வலி இருக்கு, கையில் வலி இருக்கு, கால் தொடைக்கிட்ட வலி இருக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வலி மாத்திரைகள், அதாவது மல்டி விட்டமின்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரை, நார்மலான இருக்கவங்களுக்கு மல்டி விட்டமின் மாத்திரை எடுத்தா கான்ஸ்டிபேஷன் கிரியேட் ஆகிடும். அப்போ ஆல்ரெடி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இந்த வலியெல்லாம் வந்து அப்போ இன்னும் இந்த மாதிரி மல்டி விட்டமின் மாத்திரைலாம் எடுத்தாங்க அப்படின்னா அதிகமான கான்ஸ்டிபேஷன் வந்து உருவாயிடுங்க. இந்த காத்து, இந்த மலைக்குடல்ல தேங்கின காத்து தான் இந்த கான்ஸ்டிபேஷன், இந்த வலி எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் தான். நம்ம அதை கவனிக்காம அந்த வலிக்கு போய் வலி நிவாரணம் வலி மாத்திரைகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மலச்சிக்கல் வந்து இன்னும் வந்து பெரிய சிக்கலா வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே போகும். அதுக்கு நம்ம என்ன சார் பண்றது? ஏதாவது ஒரு எளிய முறையா பண்ணலாமா அப்படின்னா, முதல்ல உங்களுடைய உடம்பு வந்து எந்த தன்மையில வருதுன்னு பார்க்கணும். நீங்க வாதமா, பித்தமா, இல்லை கபமான்னு பார்க்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இல்லை உங்க வீட்டை அருகில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சித்த மருத்துவரையோ இல்லை ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ பார்த்து நீங்க எந்த மாதிரியான பாடி டைப் அதில் வரீங்கன்னு பார்த்து அவர்களுக்கு தேவையான ஒரு பேதி முறை, முதல்ல இந்த பேதி முறையை வந்து எடுத்து, நீங்கள் அந்த பேதி முறை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக வந்து மலம் வெளியேறும். இதை எடுத்து வயிறை சுத்தம் பண்ணிட்டு, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு அதாவது ஒரு கஷாயம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்னதாக உள்ள சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து, அதை செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் அப்படின்றது உங்கள் வாழ்நாள் முழுக்க வராது. ஏன் நான் வந்து இந்த மலச்சிக்கலுக்காக நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடுக்காய் வந்து பல நாளாக நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வெறுக்கடி அளவு எடுத்து போட்டு நைட் எடுத்தாலே எனக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக போகும். இப்போ நம்ம வந்து ஆயுர்வேத ஷாப்பில் ஒரு மருந்து இருக்குது, மருந்தோட பேரை சொல்ல விரும்பலை. இந்த டேப்லெட் 2 தடவை போட்டாலே எனக்கு வந்து காலையில் ஃப்ரீயாக போகும். நான் ரெகுலராக வந்து இனிமா எடுத்துக்கிறேன் சார். வீட்லேயே நான் எனக்கு இனிமா எடுத்துக்க தெரியும், நான் இனிமா எடுத்தேன், போகும். ஆனால் இப்போ சமீபமாக அந்த 1/2 ஸ்பூன்ன்றது என்ன ஆச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் போட்டால் மட்டும்தான் எனக்கு மோஷன் ஃப்ரீயாக வருது கடுக்காய். அந்த 2 மாத்திரை சாப்பிட்ட இடத்துல 3 மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் இப்போ மோஷன் ஃப்ரீயாக போகுது. இனிமா கொடுக்கும்போது மட்டும்தான் எனக்கு ஃப்ரீயாக போகுது அப்படின்னு பல பேர் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது கூடிக்கிட்டே போகுமே தவிர உங்களுடைய மலச்சிக்கல் வந்து முறையான வழியில் சரியாக. இன்னைக்கு 2 ஸ்பூன் எடுப்பீங்க, நாளைக்கு 5 ஸ்பூன் எடுத்தால் மட்டும்தான் வரும். அதனால யாராவது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல இதை ஸ்டாப் பண்ணுங்க. அதோட மூல காரணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பேதி மாத்திரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த உள்ள சாப்பிட மருந்து எடுத்துக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், தண்ணி வந்து கரெக்டாக உங்களுடைய எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதை எடுத்துக்க பாருங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இளநீர் வாங்கிக்கோங்க, ஒரு நாட்டு கொய்யா, அந்த கொய்யா எப்படி இருக்கும் அப்படின்னா உள்பக்கமாக வந்து சிவப்பாக இருக்கக்கூடிய நாட்டு கொய்யா, ஒரு 7 மிளகு, ஒரு மிளகு தான், 7 மிளகு எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வெத்தலை, கொஞ்சம் தேன் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க, இந்த 7 மிளகை வந்து நல்லா இடித்து பொடி பண்ணிக்கோங்க. நான் எப்போ வந்து உங்களை மிளகு எடுத்துக்க சொன்னாலும் அந்த மிளகுல இரும்பு படக்கூடாது. இரும்பு பட்டுச்சு அப்படின்னா அந்த மிளகு வேலை செய்யாதுங்க. ஸோ மிளகு வந்து எடுத்துக்கோங்க, கல்லில் நல்லா இடித்து அதை தூள் பண்ணிக்கோங்க. இந்த வெத்தலையும் வந்து வெத்தலையை வந்து நீங்கள் அரைச்சிடலாம், மிக்சியில் போட்டு அரைக்கலாம். வெத்தலையை அரைச்சி கொஞ்சம் அதோட அந்த பேஸ்ட் எடுத்து அதை வடிகட்டி சாராக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் இந்த மிளகுத்தூளை கலந்துருங்க. இந்த மிளகுத்தூள் இந்த வெத்தலை அரைச்ச எடுத்து ஒரு இளநீர் எடுத்து அந்த இளநீரில் வந்து கலந்துருங்க. இதில் உங்களுக்கு வந்து இந்த கொய்யா பழம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கொய்யா பழம் வந்து எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாவோ அல்லது கொஞ்சம் கூழாவோ அதையும் அரைச்சி இது கூட கலந்து வச்சுக்கோங்க.
இது வயதானவங்க, அதாவது பல்லு கூட கொஞ்சம் பல்லெல்லாம் இல்லை சார் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை கூழாவே அரைச்சி இதை வந்து நீங்கள் அந்த இளநீர் கூட கலந்து கொடுக்கும் பொழுது இன்னைக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்தே வந்து இந்த மலச்சிக்கல் வந்து சரியாகிறத பார்ப்பீங்க. இப்போ சின்ன குழந்தைக்கு சார், குழந்தை கூட வந்து இந்த மலச்சிக்கல்னால அவதிப்படுது சார். ரொம்ப கை குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒன்றும் பண்ணாது, பயப்பட தேவையில்லை. அந்த குழந்தைக்கு என்ன பண்ண நம்ம சொன்ன மாதிரி அரைச்சி அந்த இளநீரில் கலந்துருங்க. கலந்துட்டு கடைசியா வடிகட்டுங்க. கடைசியா வடிகட்டி அந்த சாறு மட்டும் ஒரு 20 ml இல்லை 10 ml குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து கரெக்டான முறையில் வந்து மலம் கழிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிங்கை வந்து இரவு டைமில் எடுக்கிறத தவிர்த்துருங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுங்க. எடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே சில பேருக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் சரியாயிடும். அப்படி இல்லாதவங்களுக்கு ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய மலம் வந்து இலகுவாக மாறி ரொம்ப ஃப்ரீயாக போகிறத பார்ப்பீங்க. இது எத்தனை நாள் சார் எடுத்துக்கணும் அப்படின்னா, மலச்சிக்கல் சரியாயிடுச்சு அப்படின்னா நிறுத்திடலாம். ஏன்னா நம்ம இதில் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து ஒரு சாதாரணமாக வீட்டில் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். இதோட சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை நீங்கள் எடுத்து பயன்பெறுங்க. இயற்கையான முறையில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.